சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் எடுக்கிறாரு, மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தை பிரம்மாண்டமாக சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கூலி திரைப்படத்திலேருந்து டீசர் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி இருக்கும் திரைப்படம் கூலி. அதாவது வேட்டையன் படம் ஒரு நல்ல சமூக கருத்துள்ள படமாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்றது. லைகா ப்ரொடக்ஷன்ஸோடைய சரிவு நிலையிலிருந்து தூக்கி கொண்டு வந்து விட்ட படம்னா அது நம்ம தலைவரோட படம் தான். அப்படி தலைவருக்கு அடுத்த படம் எந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆவலாக இருந்தாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த கூலி படம் தலைவருக்காகவே உருவாக்கப்படுற படம், தங்க கழுத்தில் மையமாக வச்சு உருவாக்க போகிற படம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆவல் அதிகமாக போச்சு. அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாகர் மற்றும் சுத்திஹாசன், சத்யராஜ் போன்றவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக போயிடுச்சு. இன்னொரு பக்கம் எல்சியூவில் இருக்குமா இருக்காதா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே வருது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கும் எல்சியூவில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடைசியில் லியோ படத்தில் எல்சியூவில் கொண்டு வந்தாங்க. அது மிக பெரும் பிரச்சனையாக போச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கேள்வியே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த படம் எல்சியூவில் கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் இந்த படத்தில் போதை சம்பந்தமான எந்த காட்சிகளும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தனியான ஒரு ஃபார்முலா பேஸில் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தில் அமீர் கான் ஒரு முக்கியமான ரோலில் நடிப்பதாகவும் சொல்லப்பட்டதுனால இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப எக்கச்சக்கமாக போயிடுச்சு. இப்போ ஜெய்ப்பூரில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மேலும் அடுத்த கட்ட ஷூட்டிங் தமிழ்நாட்டில் நடக்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த படம் அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக போதும். இதனால் பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஒரு காட்சியும் ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்துகிட்டு இருக்காராம். ஏன்னா லியோ படத்தில் செகண்ட் ஹாஃபில் சறுக்கிடுச்சு. என்ன தான் பார்த்து எடுத்தாலும் ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு அவர் படம் எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்படி லோகேஷ் மற்றும் வெற்றிமாறன் போன்றவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. ஆனாலும் அதில் லோகேஷுக்கு சறுக்கின படம்னா அது லியோன்னு சொல்லலாம். என்னதான் வசூல் வந்தாலும் இந்த படத்தில் அவருக்கு சறுக்கி போச்சு. அதை நீக்கும் விதமாக தான் பார்த்திங்கன்னா கூலி படத்தில் பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து வீடியோஸ் எல்லாம் லீக் ஆகுது, படத்துடைய சண்டை காட்சிகள் லீக் ஆகுது. இது ஒரு பக்கம் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தாலும் லோகேஷ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்காரு. இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது டீசர் ட்ரெய்லர். இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா இந்த நியூ இயருக்கு, அதாவது நாளைக்கு நைட்டு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கு பாட்டுடைய கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நாளைக்கு டீசர் ரிலீஸ் ஆக போது, பொறுத்திருந்து பார்ப்போம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு. நீங்கள் கூலி படம் 1000 கோடி கலெக்ஷனை செஞ்சு சாதனை பண்ணுமா இல்லையா? உங்களோட கருத்தில் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.